அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம். சாத்தையார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அன்புக்கினிய சகோதரர் தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. 1985 ஆண்டு நாலுமுலை கிணறு என்கின்ற பகுதியில் நடைபெற்ற கலவரத்தினை தொடர்ந்து தன்னுடைய பொது வாழ்வை துவக்கிய அன்புக்கினிய தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் சென்னைக்கு வந்த பின்பு எங்களை போன்ற சமகாலத்து தலைவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், மறியல், ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள், இப்படி பல்வேறு பரிமாணங்களில் என்னோடு பயணித்தவர் அன்புக்கினிய சகோதரர் தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள். பல மாநாடுகளை நடத்தி காட்டிய தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் விழுப்புரத்தில் நடத்திய ஒரு மாநாடு மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. பல்லவபுரம் பகுதியிலே அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறைக்காக அபயம் ஏஎன் லெமோரியர் ஆகிய என்னுடைய தலைமையில் ஏறத்தாழ 20 தலைவர்கள் ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அதற்கு ஒப்ப விழுப்புரம் கலவரத்தில் 6 தலைவர்களை ஒரே மேடையிலே அமர வைத்து ஒரே மேடையில் அனைத்து சமுதாய இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து காட்டிய மாவீரன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கென்று மேடை பேச்சில் ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் 50 தலைவர்களை எங்கள் தோள்களில் தமிழகம் முழுவதும் தூக்கி சுமந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே எங்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றியவர் அன்புக்கினிய தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள். 1994 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற தலித் தலைவர்களின் ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய பங்காற்றியவர் மரியாதைக்குரிய தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள். மரியாதைக்குரிய அண்ணன் அமரர் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய 14ஆம் நாள் நிகழ்வில் நான் பேசியதை தொடர்ந்து என் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்த பொழுது முதலில் எனக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. பல நூறு கூட்டங்கள் நாங்கள் இருவரும் ஒரு மேடையில் பேசியிருக்கிறோம். மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். பல நூறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஒருங்கிணைந்து. 80கள் 90கள் 2005 வரையில் சமுதாயத்திற்கான அத்துணை பிரச்சனைகளிலும் தலித் தலைவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் என்னோடு துணை நின்றவர். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பை உருவாக்கிய காலகட்டத்தில் எனக்கு தோளோடு தோள் நின்றவர். தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏறத்தாழ